லேர்னர்ஸ் நாம் இப்போ ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு எந்தெந்த கேண்டிடேட்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு கரெக்டாக இருப்பாங்களோ அவங்களோட ரெஸ்யூம்லாம் நம்ம வந்து வெல்கம் பண்ணுவோம். ஸோ அதனால இது வந்து ஒரு பாசிட்டிவ் ப்ராசஸ். ரெக்ரூட்மெண்ட் வந்து நம்ம இன்டர்னலாகவும் பண்ணலாம், எக்ஸ்டர்னலாகவும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பார்க்கலாம். இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டில் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸையே நம்ம வந்து வேறு ப்ரமோட் பண்ணுவோம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி எம்ப்ளாயீஸ்க்கு கன்வே பண்ணுவோம் அப்படின்னா நோட்ஸில் அந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணுவோம், இல்லை அப்படின்னா இன்ட்ராநெட் மூலமாக அந்த மெசேஜை கன்வே பண்ணுவோம். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் முறையில் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால எம்ப்ளாயீஸோட பெர்ஃபார்மன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டோட இது ரொம்ப சீப்பர் மெத்தட். அப்புறம் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை ஜாப் ரொட்டேஷன் பண்ணுறதுனால நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்த மாதிரியும் ஆச்சு இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், நம்ம கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயீஸையே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ப்ரொமோட் பண்ணுறதுனால ஃப்ரெஷ் டேலண்ட்டை நம்ம ரெக்ரூட் பண்ணுறது இல்லை. அதனால் வேறு யாருமே வந்து அந்த ஜாபுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால காம்படிஷன் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ப்ரொடக்டிவிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எம்ப்ளாயீஸ் வந்து லெத்தாஜிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படியும் நமக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடலாம். எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் எப்படிலாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு விர்ச்சுவல் ஜாப் ஃபேர். இது டிஜிட்டலைஸ்டாக இருக்கும். நம்ம ரெஸ்யூமை வந்து அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயருக்கு வந்து சென்ட் பண்ணலாம். நமக்கு வந்து அந்த ஜாபை பற்றி ஏதாவது queries இருந்ததுன்னா நம்ம டெக்ஸ்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அடுத்தது டாட் ஜாப். கம்பெனி வெப்சைட்டை விசிட் பண்ணி நம்ம ரெஸ்யூமை அதில் ட்ராப் பண்ணுறது. அட்வர்டைஸ்மெண்ட். கம்பெனி வந்து டிவியில், நியூஸ் பேப்பரில் அந்த மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து எங்கள் கம்பெனியில் வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி பப்ளிக் வந்து சொல்கிறது. எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ். யூஸ்வலாக கவர்மெண்ட் ஏஜென்சியில் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அந்தந்த கம்பெனிஸ் அவங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்ட் அண்ட் செமிஸ்கில்டு ஒர்க்கர்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்ஸ். இங்கே ஆர்கனைசேஷனுக்கு அவங்க கம்பெனிக்கு தேவையான டெக்னிக்கல், மேனேஜரல், ப்ரொஃபஷனல் கேண்டிடேட்ஸை அவங்க ரெக்ரூட் பண்ணிக்கலாம். கேஷுவல் காலர்ஸ். அப்ளிகன்ஸ் வந்து டைரெக்டாக அந்த இன்ஸ்டியூஷனை விசிட் பண்ணி அவங்களோட ரெஸ்யூமை ட்ராப் பண்ணுறது. கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா அந்தந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு போய் ரெக்ரூட் பண்ணுறது. ரெஃபரல்ஸ் அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்கள யாரையாவது ரெஃபர் பண்ணுறது. எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டோட அட்வான்டேஜ் என்ன? நமக்கு நிறைய சோர்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ நமக்கு வெல் குவாலிஃபைட் அண்ட் ட்ரெயின்ட் எம்ப்ளாயீஸ் வந்து கிடைப்பாங்க. வைடர் சாய்ஸ் இருக்குது. யார் பெஸ்ட்டோ அவங்கள நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணி வச்சுக்கலாம். காம்படேட்டிவ் ஸ்பிரிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம கம்பெனியில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ப்ரெசென்ட் எம்ப்ளாயீஸ் வந்து கூட கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ், ப்ராசஸ் ரொம்ப லென்த்தி அண்ட் காஸ்ட்லி ப்ராசஸ். ஓல்டு எம்ப்ளாயீஸ் வந்து டீமோட்டிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.